எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். நல்ல கூட்டணி அமையும். கூட்டணி அமைஞ்ச பிறகு யார் யாருக்கு என்னென்ன தொகுதி என்பதையெல்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெளிவுபடுத்துவேன். இப்பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 6 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பலமுறை இந்த அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அவர்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கோரிக்கையாவது நிறைவேற்றித்தார்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். அதையும் இந்த அரசு நிராகரித்து விட்டது. அதனால் அவர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் அவரவர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் பணிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தின் காரணமாக இன்றைக்கு வேலைக்கு திரும்பிக் கொண்டார்கள். இந்த விடியா திமுக அரசு தொழிலாளருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவர் கேட்குறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த விடியா திமுக அரசு சென்றிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த தொழிலாளர் மீது எவ்வித அக்கறையும் செலுத்தாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் என்பதையும் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22,000 பேருந்துகள் இருந்தது. 16,000 பேருந்து தான் இயங்குது. 5,000 பேருந்துகள் பழுதடைந்து இன்றைக்கு செட்டில் இருக்குது. இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 3,486 பேருந்துகளை 2,600 பேருந்து இயக்கப்படுகிறது. 850 பேருந்துகள் இன்னும் இயக்கப்படாமல் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த விடியா திமுக அரசில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பில் போக்குவரத்து மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இந்த கொள்கை விளக்க குறிப்பில் அவர் சொல்லுவது 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் சொல்கிறாங்க. 3 வருஷமாக அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மின்சார பேருந்து வந்த மாதிரி தெரியல. அதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த BS6 3213 டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்வதாக அந்த கொள்கை விளக்க குறிப்பில் தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பேருந்து கூட இது வரைக்கும் வாங்கல. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். எங்கே பார்த்தாலும் ஒடிசல் பேருந்து ஓடிட்டு இருக்குது. மழை வந்தால் ஒழுகிற பேருந்துகள். இன்றைக்கு சிவகங்கை தான் நினைக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு டிரைவர் அந்த பேருந்து இயக்க முடியலன்னு கலெக்டரேட்லேயே போய் நிறுத்திட்டு வந்தார். இப்படி பேருந்தில் போக்குவரத்து துறையில் சரியான முறையாக நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது யார் வேணாலும் பங்கேற்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் நாங்கள் ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் முடிவு